ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து ஒரு வாட்டர் பெயிண்ட் எஃபெக்ட் கொடுக்கலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். அது மட்டும் இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் Udemy என்னுடைய ஃபோட்டோஷாப்போட ஃபுல் கோர்ஸ் நான் போட்டுருக்கேன் வித் சர்டிஃபிகேட்டோட. நீங்கள் வந்து ஜஸ்ட் Udemy கோர்ஸ் அட்டன் பண்ணாலும் உங்களால் ஃபோட்டோஷாப் A to Z பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ராமில் நம்ம போகலாம். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ இது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ரஷ் டூல் பார்க்குறப்போ நம்பர் ஆஃப் ப்ரஷ் டூல்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ப்ரஷ் டூல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி ஸோ இதில் வந்து நான் வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஸோ ஓகே ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை வந்து நான் அப்படியே எடுத்து நான் செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வரேன். ஸோ இந்த இமேஜ் வந்து அதுக்கு ஏற்ற சைஸ் மாதிரி நான் கொண்டு வந்து பெட்ரு. ஸோ இந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து இங்கே இருக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ Ctrl+T ப்ரெஸ் பண்ணி ஸோ இந்த இமேஜை வந்து கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து அப்ளை கொடுக்குறேன். ஸோ அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணிருக்கோம், லேயர் 2 அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜை வந்து கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அந்த வாட்டர் எஃபெக்ட் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இல்லை இதை வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வரணும்னா ஜஸ்ட் அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி Ctrl+T கொடுங்க. Ctrl+T கொடுத்தீங்கன்னா ஸோ அதை இன்னும் கொஞ்சம் கூட கீழே கொண்டு வரணும். ஓகே, ஸோ உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.